வணக்கம் நண்பர்களே. இப்போ என்னடாண்ணா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே. காலையிலே ஒரு எவ்வளோ டைமு, ஒரு 7:30 மணிக்கு எழுந்துச்சிட்டேன். 8 மணி 9 மணிக்கு வர சொன்னாங்க. அதுக்குன்னு டக்குன்னு குளிச்சுட்டு இப்போ அங்கே போய் மஜாவாக விளையாடி மெடல்களை எடுத்து வாயில் கடிக்க போகிறான். நீ என்னடா விளையாட போகிறேன்னு கேட்டால் எல்லாமே விளையாட போகிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள் என்னோடய கேம் பிளே சொல்ல எப்படி இருக்குது. ஃபோனில் விளையாட கேம் இல்லை, அங்கே விளையாட போகிற பாருங்க கேம், அதுதான் கேமு. கேட்கல என்னடா வாய்ஸ் லைட்டாக கொரோன்னு இருக்குது. ஒன்றும் இல்லை, முந்தானேத்து ஜனநாயகன் படம் போய் பார்த்தேன். கத்தியே தொண்டை போயிடுச்சு. அதேமாரி இருக்க படம், லாஸ்ட் படம்னால ஃபுல் செலிப்ரேஷன் தான் நம்மளுக்கு. அஜித் ஃபேனாக இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், பிகாஸ் ஹி இஸ் அ தமிழ்நாடு சிஎம். எப்படி நம்ம இங்கிலீஷ் மஜாவாக இருக்கா? என்னடா இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறேன்னு கேட்காதீங்க, அரைக்குறையா இங்கிலீஷ் தெரியும், பேசின்னு இருக்கேன். கையெல்லாம் வலிக்குது. எப்படிதான் சோலோ விளாகர்ஸ் எல்லாம் எப்படிதான் பிடிக்கிறீங்களோ, கை இப்படி வலிக்குது இந்த இடத்துல. கை மாற்றிக்குதா? கை மாற்றின ஆங்கிள் வராதுன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் குளிக்க போகிறேன். குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே இப்போ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் நண்பர்களே, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், மஜாவாக விளையாடுச்சு நம்ம காலேஜுக்கு. இப்போ என்னடாண்ணா காலேஜுக்கு என்ன எடுத்துகிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு முக்கியமானது தரை கவசம், எப்பவுமே உயிரை காக்கும். நெக்ஸ்ட்டு ஆட்டு வெயில் அடிக்கும். சாப்பாடு பாக்ஸில் எடுத்துகிட்டு போகல, அது வெள்ளிக்கிழமை நான் காலேஜ் முடிச்சு வந்தேன். அப்போ வச்ச சாப்பாடு பாக்ஸ் இன்னும் கைவாமல் இருக்குது. உள்ளே வந்துட்டு ஸ்பேருக்கு துணி இருக்குது, மைக்கு, ட்ரைபேடு. இப்போ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான் நண்பர்களே. நான் ஷூ ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்ச பிறகு தான் வரும்னு நினைக்கிறேன். டெலிவரி ஆன் ஒன்லி 2 daysன்னு சொன்னாங்க. பார்த்தா இன்னும் வராமல் இருக்குது. கொஞ்சம் நான் பேசும்போது கொஞ்சம் எக்கு தப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் பிகினரு, அதுக்கு தான். ஓகேவா? ஓகே. இப்போ போகிற வழியில் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா கேமராலாம் மவுண்ட் கூட இல்லை. மவுண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்மெட்டில் மவுண்ட் இல்லை. டைரெக்டாக கிரவுண்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, ஷூ அழுக்காக இருக்குது. ஸோ ஷூன்னு சொல்கிறேன், ஷூ இன்னும் வரவே இல்லை. எங்கடா அவுட் ஆஃப் ஃப்ரேமில் இருக்குன்னு கேட்டால் அங்கே இது எடுத்துன்னு இருக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இது என்னடானா நான் கைக்கு தடுற க்ரீம், இது போட்டு எப்படி வெள்ளையாக்குறேன் பாருங்கள். ஃபுல் பிராண்ட் ப்ரமோஷன் தான். வேஸ்லின், ஸோ அவேலியா ப்ளஸ்ஸு, வெல்வெட் கேரமல் க்ளோ, கோகோ பட்டர், ப்ரோவி B5 பாடி லோஷன். என் செப்பல் லோஷன் ஆக போகுது. இப்போ பாருங்க எவ்வளோ வெள்ளையாகுது பாருங்க. நீங்களே ப்ரோ வாட் இஸ் த சீக்ரெட் ஃபார்? ஓ இதே நிறைய ஆயிடுச்சு, அப்புறம் நம்மளை கை போடுறதுக்கு இருக்காது. எங்கடா உன் கேமராமேன் இன்னும் வரலன்னு கேட்காதீங்க, ஏன்னா நேற்று வாய் தகராறு ஒன்று போட்டான், அதுதான் வராதுன்னு சொல்லிட்டேன். இன்னும் 2 நாளில் வருவான். அவனே வருவான், இல்லை நானே போனாலும் போவேன். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் விட்டு கொடுத்து போக கற்றுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை லாங் லாஸ்டிங்காக கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் யூகோ சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் ஒன்றும் முடியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், யார்கிட்ட எப்படி இருக்கணும், எந்த டைமில் எப்படி இருக்கணும்னு பண்ணுங்கள். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் முன்னாடி பேசுகிறது பின்னாடி பேசக்கூடாது. அதுதான் ஒன்று சொல்லுவாங்க, குத்துனவன் நண்பனாக இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி இருங்க. நீங்கள் நியாயம் பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். தப்பு பண்ணுறான்னா, உங்கள் ஃப்ரெண்டு தப்பு பண்ணுறான்னா அது சொல்லி திருத்த வைக்கணும். நீ நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொன்னால் அதுதான் தப்பு. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, எல்லோரும் எனக்கு சொல்லுவாங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், மஜாவாக இருக்கா? அதான் காய்ஸ், நம்மளோட அவுட்ஃபிட் இன்னும் மஜா தான். இப்போ சைக்காக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். காய்ஸ் ஃபிட் செக், ஜுங் எப்படி இருக்கு காய்ஸ்? ஃபிட் செக் பாருங்க.
நம்ம வண்டி எடுத்துன்னு ஆட் போடலாமா? போட முடியுமா? இருங்க, ஃபஸ்ட்டு ஆட் போட்டுடலாம். போட முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன கோளாரா செய்கிறேன்னு நினைக்கிறேங்க. போட முடியாது நம்புறதே, போட முடியாது. எப்படி நம்ம கோளாறு வரலாம். இப்படி தான் ஹேர் ஸ்டைல் கழிஞ்சிச்சிருங்க. ஒரே நிமிஷம் வச்சுட்டு வந்துடுறேன். களியில் அப்படியே தான் இருக்கு. வைசர் உடஞ்சிருக்கு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வைசரெல்லாம் மூடக்கூடாது. இப்போ இதுக்கு மவுண்ட்டு கீழே எங்கே இருந்துருமான்னு பார்த்துன்னு இருக்கிற மைக்குக்கு மவுண்ட்டு இப்போ எங்கே வைக்கிறதுன்னு பார்க்குறேன். ஆமாம், எங்கே வைக்கலாம்? வெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வாங்கி பிடிச்சி திட்டுவாங்க. எட்டு மணிக்கு கொடுன்னு சொன்னேன், இன்னும் விடாமல் இருக்கிறேன் நான். ஒரே மைக் தான் இருக்குது, கீழே மிஷின் என்ன செய்கிறது? சரி வேண்டாம், நம்ம அங்கேயே போய் கண்டினியூ பண்ணலாம். நம்மளுக்கு ஓகே வேண்டாம், நம்மளுக்கு இதெல்லாம் செய்கிறது. இங்கே சாகசப்ப பண்ணி எங்கேயாவது போய் மைக் விட்டு எங்கள் மம்மி அவ்வளோதான் போட்டு அடிப்பாங்க. இப்போ மைக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஜூட் அடிக்கிறது தான். ஜூட்டு காய்ஸ், ஸ்பெட்டிஸ் 7 கிலோமீட்டர் வந்து 7 கடல் தாண்டி வந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குது, அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா காய்ஸ்? எப்படியோ வந்துட்டோம். இன்னும் அரை கிலோமீட்டர் உள்ள நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. வண்டி அலோடு இல்லையா? வண்டி விட்டுருந்து எனக்கு பெரிய விஷயம். இன்னும் நம்ம நண்பர்களெல்லாம் வரேன்னு சொன்னாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. மைக் படாமல் பேசின்னு இருக்கிறேன், காற்று வரி அடிக்குது, எப்படி கேட்கணும்னு தெரியல. இன்னும் மைக்கெல்லாம் எதுவும் செட் பண்ணவே இல்லை. இன்னும் எங்கேயும் காணும். இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்லை. கடுப்பு போயிடுது. அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்துருக்கேன். இங்கே பெங்களூரில் வந்துட்டு 7 கிலோமீட்டர் வர்றது 7 கடல் தாண்டி வர்ற மாரி அப்படின்னு நினச்சிக்கணும். அப்படி தான் வரணும், வராங்கன்னு நினைக்கிறேன். வாங்களா? இல்லை, அவங்க இல்லை, யாரோ வேறவங்க. எங்கே இவங்களை இருங்க, ஒரே நிமிஷம் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களை கண்டினியூ பண்ணுறேன். ಗಾಯ್ಸ್ ವಿ ರೀಚ್ ಫೈನಲಿ ಗಾಯ್ಸ್. ಬರೋಣ ಗಾಯ್ಸ್. ಎಲ್ಲಿಗೆ ಇವಾಗ ಐ ಡಿ ಕಾರ್ಡ್ ಹಾಕೊಂಡ್ಬರ್ಬೇಕಾ? ತಂದಿಲ್ಲ, ಹೋಗ್ತೀನಿ ಮನೆಗೆ. ಸುಮ್ಮನೆ ஐ டி கார்டு போட்டுன்னு வரணும்னா நான் வீட்டுக்கே போயிடுறேன் நண்பர்களே. ஏன்னா இவங்கெல்லாம் பொண்ணுங்க இவங்கெல்லாம் எடுத்தாரோட நான் வலைய எதுவும் சேர்ந்து அவங்க பாருங்க எல்லாரும் யோகா பண்ணுற மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அவன் காலையிலே ஃபோன் பண்ணிட்டான். நண்பர்களே, எனக்கு வாஷ்ரூம் மாதிரியே வருது, எங்கே போகிறதுன்னு தெரியல. அது எங்கடா இருக்கு? ನೀನು ಹೋಗ್ತೀಯ? ನೀನು கீழே உக்காரணுமா? மேட் போட்டுருவாங்க. நாங்கள் இங்கே வரைக்கும் வந்துட்டோம். அப்படியே எல்லோரும் பேண்ட் ஷர்ட் ரெடியாக இருக்கிறாங்க. அது சில பேர் எல்லோரும் முன்னாடி போயின்னு இருக்கிறாங்க. ஏன் போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு வாஷ்ரூம் வருது, அவ்வளோதான். இன்னைக்கு என்னடானா பேட் ஷூஸ் எதுவும் பேசணும் நானே. ಗಾಯ್ಸ್ சொல்ல போகிறோம் ಗಾಯ್ஸ் போகிறோம். மைக் எதை போடல. அப்பா எவ்வளோ பெருசாக இருக்கு கிரவுண்டு, சின்னசாக இருக்குன்னு நினச்சேன். கூகுளில் பார்த்தா ஃபுல் பெருசாக இருந்துச்சு. இப்போ ஃபுல் சின்னசாக இருந்துச்சு, இப்போ பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஓடுறதுன்னு நினைக்கிறேன். நாயாட்டம் ஓட்டோம், யார் ஓடுறாங்களோ ஓட்டோம். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வேலை உட்கார்றது தான். வெறும் போய் உட்கார வேண்டியது தான்.
கைஸ் வாஷ்ரூம் வருது. எப்படியே ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இடத்துல வாஷ்ரூம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் அவங்களே அமைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சொல்லிட்டு அடிச்சுட்டு இப்போ போக வேண்டியது தான். இப்போ பாம்பு கிம்பெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்து அமேசான் காட்டுக்குள்ள நடத்து போகிறோம். இவன் என்னோட நண்பன் சுபாஷ். ஏய் வர்றோம். ஏய் அஞ்சிட்டாரப்பா கைஸ். செப்பல் நண்பர்களே, செப்பல் ஓ அம்மா. ஏய் வாடா ஏய். Hey! Hey peoples, I am your friends. Guys, கிட்ட போய் சூஸ் பண்ணிட்டேன். அது எடிட்டிங்கில் தூக்கணும். அங்கே பாருங்க. கைஸ் இப்போ தான் போகிறேன். அதெல்லாம் வீடியோ காட்ட முடியாது. ஓகேலா பை. ಏಯ್ ತುಂಬಾ ನಾವು ಉಜ್ಬೇಡ್ರ ಲೈ ವಾಯ್ಸ್ ಕೇಳಿಸಲ್ಲ ಗೈಸ್. இப்போ ಅಲ್ಲதான் ಒಳಗಾಗಬೇಕಾ ಉள்ள போனேன். இப்போ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಡೇ SVR ಕಾಲೇಜ್. கைஸ் இப்போ போகிறோம். அவ்வளோதான் உள்ள. நம்ம பாஷா பாய் போகிறோம் பாருங்க. ನಮ್ಮ ಭಾಷಾ ಬಾಯ್ ಅವರು ಹಿಂಗ ಕ್ಲಾಸೋಡ ಭಾಷಾ ಬಾಯ್ ಅಷ್ಟು ಮುಂದೆ ಇಟ್ಕೊಂಡು ಮಾತಾಡದೆ ಗರ ಗರ ಅಂತ ಸಿಕ್ಕಲ್ ನನ್ನ ಮಗ. गाइस मैं मांटी हाಕಿರ್ತಾರೆ गाइस. गाइस ಇಪ್ಪರ್ದ ಮ್ಯಾಮ್ ಯಾರಕ್ಕೆ ಭಯಪಡ್ತಿಲ್ಲ. ನಮ್ಗೆ ಸೊಟ್ಟ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಮ್ಯಾಮ್. ಯಾವ ವಿಡಿಯೋ ಪಕ್ಕದವರೇ ಅವಳ நல்ல ಜನಕ್ಕೆ गाइस இப்போ போய் நடக்கணும் गाइस. வாங்க போலாம். I am with full permission guys and I gonna sit now. என் கிளாஸ் எங்க இருக்கு தெரியல. இப்போ போய் தேட போறோம் என் கிளாஸ் எங்க இருக்குன்னு. வாங்க போலாம். गाइस பேண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நான் பேசுறது ஒண்ணுமே கேட்காது. அதுக்கு பேண்ட் அடிச்சு அப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட பேசுறேன். गाइस நீங்க வந்து ரொம்ப பேசுங்க. ಕಾರಣದಿಂದ ಆಗಮಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ. ನಮ್ಮ ಸಂಸ್ಥೆಯ ಸಂಸ್ಥಾಪಕರು ಮತ್ತು ಕಾರ್ಯದರ್ಶಿಗಳು ವಾಸಿನ ಸರ್ ಮತ್ತು ಪ್ರೊಫೆಸರ್ ಅಭಯತಿ ಮೇಡಮ್ ಅವರು ಬರಲಿಲ್ಲ. ಅವರ ಅನುಪಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ गाइस ரொம்ப பேசினே இருக்காங்க. அப்படி ಬೇಜಾರಾಗುತ್ತೆ எனக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த காலேஜ்க்கு வந்தா இதே ஒரு பிரச்சனை ஆகுது. கை தட்டுறது அது இதுன்னு சொல்லினே இருக்காங்க. நம்ம தட்டுறதெல்லாம் எதுவும் இல்லை. பாருங்க எல்லாம் தட்டினே இருக்காங்க. ಯಾಕೋ ಸೊ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ நம்ம சேனல் எப்பவுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க गाइस. நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு தெரியல. இங்கே தான் பக்கத்துல மைக் இருக்கு. இப்போ வீடியோ வராட்டி செக் பண்ணலாம். அவ்வளவுதான் गाइस. இப்போ எல்லா ஜூஸ் கீஸ் எல்லாம் தந்துறாங்க गाइस. இப்போ போறதா ஜூஸ் வாங்கினா எங்க நேரம் போலாம். இப்போ எங்க மேம் எல்லாம் இருக்காங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஜூஸ் வாங்கி போய் இருக்காங்க गाइस. ஜூஸ் गाइस. ಸರ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ತೀರಾ ಸರ್? गाइस ಓಕೆ ರೀ गाइस. ಗೈಸ್ ಸರಿ गाइस.